ஹலோ எவ்ரிவன் வெல்கம் டு மை சேனல். டுடே என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, Galaxy Adsல நம்ம வந்து ஆஃபர் ஆல் டாஸ்க்ல வந்து வொர்க் பண்ணிட்டு இருக்கோம். அந்த ஆஃபர் ஆல் டாஸ்க்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு வெப்சைட் டாஸ்க்க பத்தி தான் இந்த வீடியோல வந்து நான் கிளியரா வந்து எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். ஸோ இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஸ்கிப் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து புரியாது. ஸோ நம்ம இப்போ வந்து வீடியோக்குள்ள போயிடலாம். ஃபர்ஸ்ட் டைம் வால் வந்து லாகின் பண்ணிக்கோங்க. லாகின் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு டாஸ்க் ஆப்ஷன் வந்து ஓப்பன் ஆகும். அந்த டாஸ்க் ஆப்ஷன்ல தான் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த வெப்சைட் டாஸ்க்க வந்து நான் உங்களுக்கு வந்து பண்ணி காமிக்க போறேன். நான் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ ஃபில்டர்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். ஹைட் ஃபில்டர்ஸ் இருக்கு இல்லையா? மார்க் பண்ணியிருக்க பாருங்க. அத வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு ஜஸ்ட் வந்து ஸ்க்ரோல் பண்ணி கீழ வந்தீங்க அப்படின்னா, கேம்பெயின் டைட்டில்னு இருக்கும். நான் மார்க் பண்ணியிருக்கேன் பாருங்க. அத வந்து கிளிக் பண்ணிட்டு ஜஸ்ட் எங்கேஜ் வித் வெப்சைட் அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணிட்டு நீங்க வந்து சப்மிட் வந்து குடுத்துருங்க. சப்மிட் குடுத்தீங்க அப்படின்னா, அந்த டாஸ்க் வந்து உங்களுக்கு ஷோ ஆகும். ஸோ இந்த டாஸ்க்க நான் ஏன் வந்து வீடியோவா எடுத்துட்டு இருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 3 டேஸ்க்கு அப்புறம் இந்த டாஸ்க் வந்து வந்துட்டே இருக்கும். ஸோ வீடியோவ போட்டா உங்களுக்கு வந்து ஈஸியா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வீடியோவா எடுத்துக்கிட்டு இருக்கேன். ஸோ 3 டேஸ் ஒன்ஸ் இந்த டாஸ்க் வரும்போது நீங்க வந்து இந்த வீடியோ பார்த்து ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நீங்க வந்து பண்ணிக்கலாம். ஸோ அதுக்காக தான் வந்து நான் இப்ப வீடியோவா எடுத்துட்டு இருக்கேன். ஸோ இந்த டாஸ்க் எப்படி பண்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ளூ கலர்ல வியூன்னு இருக்கும். நான் மார்க் பண்ணியிருக்கேன் பாருங்க. அத வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணீங்க அப்படின்னா, இந்த மாரி தான் பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இதுல வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்டார்ட் கேம்பெயின் இருக்கு இல்லையா? நான் மார்க் பண்ணியிருக்கேன் பாருங்க. அத வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். ஃபர்ஸ்ட் என்ன குடுத்துருக்காங்கன்னா, ஒரு லிங்க் வந்து குடுத்துருக்காங்க. அந்த லிங்க கிளிக் பண்ணி தான் நம்ம வந்து இப்ப டாஸ்க் பண்ண போறோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 5 போஸ்ட் வந்து குடுத்துருப்பாங்க. ஒரு போஸ்ட்டையும் வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்லோவா ஸ்க்ரோல் பண்ணி ஒரு போஸ்ட்டுக்கும் நம்ம வந்து 20 செகண்ட் வந்து அந்த பேஜ்ல வந்து வெயிட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. 3 வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஆடா வந்து கிளிக் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 4த் வந்து என்ன குடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வெப்சைட்ல வந்து பார்த்தீங்கன்னா, 1 மினிட்டாவது இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, டோட்டலா வந்து 3 மினிட்ஸ் வந்து இந்த டாஸ்க்குக்கு வந்து ஸ்பெண்ட் பண்ணா போதும் அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்காங்க. ப்ரூஃப்ல வந்து என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, ப்ரௌசர் ஹிஸ்டரி வந்து கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம இப்ப வந்து டாஸ்க் வந்து பண்ணலாம். இப்போ டாஸ்க் வந்து எப்படி பண்றது அப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த லிங்க்க வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து ரீடைரக்ட் ஆயி FB பேஜ்க்கு வந்து போகும். அதுல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு லிங்க் வந்து குடுத்திருப்பாங்க. ப்ளூ கலர்ல இருக்கு இல்லையா? நான் மார்க் பண்ணியிருக்கேன் பாருங்க. அந்த லிங்க்க வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணீங்க அப்படின்னா, இந்த மாரி தான் பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இதுல வந்து பார்த்தீங்கன்னா, ப்ரௌசர் ஹிஸ்டரி வந்து நமக்கு வந்து கேட்டிருக்காங்க. நம்ம வந்து இப்ப ப்ரௌசர்ல இல்ல. அதனால வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட ரைட் சைட் கார்னர்ல 3 டாட் இருக்கு இல்லையா? அத வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணீங்க அப்படின்னா, ஓப்பன் இன் குரோம் ப்ரௌசர்ன்னு இருக்கு இல்லையா? நான் மார்க் பண்ணியிருக்கேன் பாருங்க. அத வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதும் நமக்கு வந்து ரீடைரக்ட் ஆயி குரோம் ப்ரௌசர்க்கு வந்து வந்துரும். ஸோ ஜஸ்ட் வந்து இந்த பேஜ வந்து ஸ்க்ரோல் பண்ணிக்கோங்க. ஸ்க்ரோல் பண்ணி கீழ வந்தீங்க அப்படின்னா, ட்ரெண்டிங்ன்னு இருக்கு இல்லையா? நான் மார்க் பண்ணியிருக்கேன் பாருங்க. அதுக்கு கீழ வந்து நெறைய போஸ்ட் வந்து இருக்கும். ஸோ நம்ம இதுல இருக்கிற போஸ்ட்ட தான் வந்து ஒரு 5 போஸ்ட்ட வந்து நம்ம வந்து கிளிக் பண்ணி ஸ்க்ரோல் பண்ணி வெயிட் பண்ண போறோம். ஸோ ஃபர்ஸ்ட்ல இருக்கிற இமேஜ வந்து நான் கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணிட்டு ஜஸ்ட் ஸ்க்ரோல் பண்ணி வாங்க. ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்கன்னா, கன்டின்யூ ரீடிங் இருக்கு இல்லையா? நான் மார்க் பண்ணியிருக்கேன் பாருங்க. அத வந்து கிளிக் பண்ணிட்டு ஜஸ்ட் ஸ்லோவா வந்து ஸ்க்ரோல் பண்ணுங்க. ஒரு 20 செகண்டாவது இந்த வெப்சைட்ல வந்து நம்ம இருக்கணும். ஸோ அதனால வந்து ஸ்லோவா வந்து ஸ்க்ரோல் பண்ணுங்க. ஸ்க்ரோல் பண்ணீங்கனாலே உங்களுக்கு ஒரு 20 செகண்ட் வந்து முடிஞ்சிரும். நெக்ஸ்ட் செகண்ட் இமேஜ வந்து நான் இப்ப கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணீங்கன்னா, சேம் அதே மாதிரி ஃபர்ஸ்ட் போஸ்ட்க்கு எப்படி பண்ணீங்களோ, ஜஸ்ட் ஸ்க்ரோல் பண்ணி கீழ வந்தீங்கன்னா, கன்டின்யூ ரீடிங்ன்னு இருக்கும். நான் மார்க் பண்ணியிருக்கேன் பாருங்க. அத வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு ஜஸ்ட் வந்து ஸ்க்ரோல் பண்ணி கீழ வாங்க. பொறுமையா ஸ்க்ரோல் பண்ணீங்கன்னா, அந்த 20 செகண்ட் வந்து முடிஞ்சிரும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, 3 போஸ்ட்ட வந்து நான் இப்ப கிளிக் பண்ணிக்கிறேன். இந்த மாரி ஆட் வந்துச்சு அப்டின்னா, உங்களோட ரைட் சைட் கார்னர்ல கேன்சல் இருக்கும். கேன்சல் குடுத்துக்கோங்க. கேன்சல் குடுத்துட்டு ஜஸ்ட் சேம் அதே மாதிரி முன்னாடி போஸ்ட் எப்படி பண்ணீங்களோ, அதே மாதிரி ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்கன்னா, கன்டின்யூ ரீடிங்ன்னு இருக்கு இல்லையா? நான் வந்து மார்க் பண்ணியிருக்கேன். அத கிளிக் பண்ணிட்டு ஜஸ்ட் வந்து ஸ்லோவா ஸ்க்ரோல் பண்ணீங்கன்னா, அந்த 20 செகண்ட் வந்து ஃபினிஷ் ஆயிடும். 3 போஸ்ட்டும் வந்து இப்ப முடிஞ்சிருச்சு. நான் வந்து 4த் போஸ்ட்ட வந்து இப்ப கிளிக் பண்ணிக்கிறேன். சேம் அதே மாதிரி ஃபர்ஸ்ட் போஸ்ட்க்கு எப்படி பண்ணீங்களோ, அதே மாரி ஸ்க்ரோல் பண்ணி வாங்க. ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்கன்னா, கன்டின்யூ ரீடிங்ன்னு இருக்கு இல்லையா? நான் வந்து மார்க் பண்ணியிருக்கேன். அத வந்து கிளிக் பண்ணிட்டு ஜஸ்ட் வந்து ஸ்லோவா வந்து ஸ்க்ரோல் பண்ணுங்க. ஸ்க்ரோல் பண்ணீங்கன்னா, அந்த 20 செகண்ட் வந்து நமக்கு ஃபினிஷ் ஆயிடும். ஓகேங்களா? இப்ப 4த் போஸ்ட் முடிஞ்சிருச்சு. லாஸ்ட்டா ஒரு போஸ்ட் அதுல வந்து பார்த்தீங்கன்னா, 5 போஸ்ட் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ நான் இப்ப வந்து லாஸ்ட்டா ஒரு 5த் போஸ்ட்ட வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். சேம் வந்து 4 வரைக்கும் எப்படி பண்ணீங்களோ, அதே மாரி தான் இந்த போஸ்ட்டையும் நம்ம வந்து இப்ப பார்க்க போறோம். பார்த்தீங்கன்னா, கன்டின்யூ ரீடிங் இருக்கு இல்லையா? நான் மார்க் பண்ணியிருக்கேன். அத வந்து கிளிக் பண்ணிட்டு ஜஸ்ட் வந்து ஸ்லோவா ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்கன்னா, அந்த 20 செகண்ட் வந்து முடிஞ்சிரும். இந்த 5 போஸ்ட்டையும் நம்ம வந்து கிளிக் பண்ணி, நம்ம இந்த டாஸ்க் வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ப்ரூஃப் தான் வந்து நெக்ஸ்ட் நம்ம வந்து குடுக்கணும். ஸோ ப்ரூஃப் வந்து எப்படி எடுக்கிறது அப்படின்னு பார்க்கலாம். உங்களுடைய ரைட் சைட் கார்னர்ல வந்து பார்த்தீங்கன்னா, 3 டாட் இருக்கும். நான் மார்க் பண்ணியிருக்கேன் பாருங்க. அத வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணீங்க அப்படின்னா, 3 ஆப்ஷனா ஹிஸ்டரின்னு இருக்கும். நான் மார்க் பண்ணியிருக்கேன் பாருங்க. அத வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணீங்க அப்படின்னா, இந்த மாரி தான் பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இந்த ஹிஸ்டரிய வந்து ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து நம்ம வந்து அங்க ஷேர் பண்ணணும். நான் இப்ப வந்து ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கிறேன். ஸ்கிரீன்ஷாட் எடுத்துட்டு பேக் வந்துடுறேன். பேக் வந்துட்டு இப்போ நான் டாஸ்க் பேஜ்க்கு வந்து வந்துடுறேன். டாஸ்க் பேஜ்க்கு வந்து இப்போ வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்கிரீன்ஷாட் கீழ அப்லோட் இமேஜ்ன்னு இருக்கு இல்லையா? அத வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து கேலரி வந்து ஓப்பன் ஆகும். அதுல வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்தது இருக்கும். ஸோ அந்த இமேஜ் வந்து செலக்ட் குடுத்து டன் குடுத்துருங்க. இப்போ இமேஜ் வந்து பார்த்தீங்கன்னா, அப்லோட் ஆயிடுச்சு. அப்லோட் ஆன இமேஜ் வந்து ஒரு வாட்டிக்கு 2 வாட்டி செக் பண்ணிக்கோங்க. தெரியாம நீங்க வந்து கேலரில இருந்து வேற ஏதாவது இமேஜ் கூட நீங்க அப்லோட் பண்ண வாய்ப்பு இருக்கு. ஸோ அதனால வந்து செக் பண்ணிட்டு சப்மிட் ஃபார் அப்ரூவல் வந்து குடுங்க. சப்மிட் ஃபார் அப்ரூவல் இருக்கு இல்லையா? நான் மார்க் பண்ணியிருக்கேன் பாருங்க. அத வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து பாயிண்ட்ஸ் வந்து பெண்டிங்ல வந்து ஆட் ஆயிடும். ஸோ ஆஃபர் வால் டாஸ்க்ல வந்து பார்த்தீங்கன்னா, உங்களோட வெப்சைட் டாஸ்க்க வந்து இந்த மாரி தான் வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கணும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இந்த சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா, கமெண்ட் பாக்ஸ்ல வந்து சொல்லுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.